தனிப்பட்ட விதமா தன்னுடைய இன்டீரியரான பர்சனல் விஷயங்களை கூட நம்ம சில பேர்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும் இல்லையா, அம்மா அப்பாட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. என்னால எனக்கு நினைச்ச விஷயம் என்ன புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஒரு உறவுல இருக்கேன், அதுவே எனக்கு திருப்தி இல்லாத ஒரு உறவு இருக்கும்போது இந்த உறவுல இருந்து என்ன பலன்? ஒரு இறப்புக்கு எப்படி ஈடு கொடுக்க முடியாத ஒரு மனதளவுல நம்ம உடைஞ்சு போவோமோ அது போலதான் ஒரு ஆணுடைய இழப்பும் ஒரு பெண்ணுடைய இழப்பும் ஒரு 2 பேருக்குமே. இப்போ இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஃபினான்ஷியலா வெல்த்தியா இல்லாத பெண்கள் பிள்ளைகளை அடுத்தது கரை சேர்க்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்க்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டாலரன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்ல இருக்காங்க. எமோஷனல் அபியூஸ் இருக்கு இல்லையா, அந்த அபியூஸை ஏத்துக்க முடியாம தான் பர்ஸ்ட் அவுட் ஆகி பிள்ளைகள் அன்றல நம்ம வாழ்ந்துப்போம். இவருக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை இதுதான். யூஸ்வலா மேம் ஒரு பிரேக்கப் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பெண் எடுக்கிற முடிவு தான் ஸ்ட்ராங்கா இருக்கா? ஒரு பெண்ணை எமோஷனலா அபியூஸ் பண்ணிட்டாங்க, ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ அதுல இருந்து வெளியில என்னத்த சமாதானம் கொடுத்தாலும் டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். யூஸ்வலா உணர்வுகள் அண்ட் அதை சார்ந்து வர இஷ்யூஸ், அதுக்கு பிறகு அந்த உணர்வுகள்ல இருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் உளவியல் ரீதியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா எதிர்கொண்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது சார்ந்துதான் இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு முக்கியமா இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் எதனால பிரேக்கப்ல முடியுது, அது எதுவா வேணா இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அது ஏன் அது டக்குன்னு எண்ட் ஆகுது, இது சார்ந்துதான் பார்க்க போறோம். இது பத்தி பேச நம்ம கூட உளவியல் நிபுணர் டாக்டர் துர்கா அவர்கள் நினைச்சிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம் மேம். யூஸ்வலா ஒரு ரிலேஷன்ஷிப் எத்தனையோ வருஷமா ஒரு நல்ல அவங்களுக்குள்ள பரிச்சயம் இருக்கும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் டக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது எந்த ரீசன் அப்படின்னலாம் இல்லை, டக்குன்னு ஒரு நொடியில ஒரு சில ரிலேஷன்ஷிப் சென்ட் ஆகுறது பார்க்க முடியுது. அதுக்கான முக்கிய காரணம் என்ன? முக்கிய காரணம் என்னன்னா, மனுஷனுடைய எல்லாருடைய தேடுதல் ஒரு அன்பு நோக்கி தான் இருக்கு. ஒவ்வொரு உறவுக்குள்ள போகும்போதும் அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல காதலா இருக்கட்டும், நெக்ஸ்ட் லெவல்னு பார்த்தா மேரேஜ் லைஃபா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த மனுஷனுடைய தேடல் அன்புனுடைய ஸ்டார்ட் அப்பா தான் இருக்கு. அப்போ அந்த அன்புன்ற ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்த்த அதிகப்படியான அன்பா இருக்கலாம், இல்ல அதிகப்படியான அவங்க விரும்பின ஒரு டிசைரா இருக்கலாம், லைக் காமமா இருக்கலாம். இது லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் மேரிட்டல் லைஃப்ல நான் சொல்றேன். ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகும்போது, ஏமாற்றம் ஏற்படும் போது தான் அங்கே பிரேக்கப்னு ஒரு விஷயமே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன். இல்லைன்னா தனக்கு அமைச்சுக்கிட்ட உறவு தனக்கு பிடித்த மாதிரியான எல்லா விதமான திருப்திகளும் கொடுக்கும் பொழுது முழுமையான அன்பு கிடைக்குது, காதல் கிடைக்குது, காமம் கிடைக்குது அப்படின்னா அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லாத எல்லா உறவுகள்லையும் அம்மா அப்பா இது மாதிரி உறவுகள் தாண்டி நம்ம வெளியில ஒரு உறவை தேடும் பொழுது அந்த உறவுகளை கம்பேர் பண்ணும் பொழுது தனிப்பட்ட விதமா தன்னுடைய இன்டீரியரான பர்சனல் விஷயங்களை கூட நம்ம சில பேர்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும் இல்லையா, அம்மா அப்பாட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. அப்போ அது மாதிரியான ஒரு இன்டிமசிக்காக தானே நம்ம இன்னொரு உறவுன்னு போறாங்க. அப்போ அதுவே அங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகும் பொழுது ஒரு லெவலுக்கு மேலதான் அந்த ரிலேஷன்ஷிப்ல புரிஞ்சுக்க முடியுது இவங்க நமக்கு கரெக்டான ரிலேஷன் இல்லை. ஏன்னா ஃப்ரம் டே ஒன்னே புரிஞ்சுக்க முடிகிறது இல்லையா. ஸோ போக 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 புரிதல் என்ன ஆகுது அப்படின்னா, குறையும் போதும் ஏமாற்றங்கள் நிறைய நடக்கும் போதும் அதிருப்தி ஏற்படும் போதும் என்ன ஆகுதுன்னா ஃபைனலி பிரேக்கப் ஆயிடுது. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை டோட்டலா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் அதை கொண்டு போக முடியுமான்னு ரொம்ப போராடுவாங்க. பட் 2 பேருமே சமமா அந்த உறவை கொண்டு போகும்போது தான் புரிதலோட கொண்டு போக முடியும். ஆர் டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்டா கூட அதை பிரேக்கப்னு கொண்டு போக வேண்டாம், பேலன்ஸ் பண்ணலாம். அவங்களுடைய என்னென்ன நமக்கு கொடுக்க முடியலையோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய குறைகளை ஏற்றுக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி புரிதலோட வாழலான்னு சில ரிலேஷன்ஷிப் போவாங்க. என்னால் எனக்கு நினச்ச விஷயம் என்னை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஒரு உறவில் இருக்கேன், அதுவே எனக்கு திருப்தி இல்லாத ஒரு உறவு இருக்கும்போது இந்த உறவில் இருந்து என்ன பலன் அப்படின்ற நிலைமை வரும்போது அது பிரேக்கப்பில் முடியும். ஓகே மேம். ஸோ இந்த பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வரப்போ இதனால யார் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க, ஒரு பெண்ணா இல்லை ஆணா?
2 பேருமே தான். இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஆண் வந்து அந்த உறவ விட்டு பிரியும்போது, ஒரு பெண் மனதளவுல எந்த அளவுக்கு உடையிறா அப்படின்றதும், ஒரு ஆண் ரொம்ப ஒரு பெண்ண விரும்புறான். அவ என்ன மாதிரியான கேரக்டரா இருந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா. ஆனாலும் அவ வந்து உதறி தள்ளிட்டு போணும்னு நினைக்கும்போது, அந்த ஆண் மனது உடையிறதும் 2 பேருக்கும் இது பேலன்ஸான ஒரு விஷயம் தான். ஏன்னா, ஒரு பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு இறப்பு இருக்கு இல்லையா? நம்ம ஒரு லாஸ் யாராவது லாஸ் பண்றோம் இந்த லைஃப்ல. லாஸ்ன்றது எப்படி பிறப்பு எப்படியோ, இறப்பும் அது மாதிரி தான். அப்போ யாரையாவது நம்ம லாஸ் பண்ணும்போது நம்ம மனசு எவ்ளோ நம்ம உடம்புல வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா சுரக்குதோ, அது மாதிரியான ஒரு இழப்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு இறப்புக்கு எப்படி ஈடு குடுக்க முடியாத ஒரு மனதளவுல நம்ம உடைஞ்சு போவோமோ, அது போல தான் ஒரு ஆணுடைய இழப்பும், ஒரு பெண்ணுடைய இழப்பும் ஒரு 2 பேருக்குமே, 2 இனத்தவருக்குமே அந்த பிரேக்கப்ன்ற ஒரு விஷயத்த ஒரு காலகட்டம் எடுக்குது. அவங்க அத சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் எடுக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக்கப்லேருந்து கொஞ்ச நாள்லயே அடுத்த ஒரு உறவுல சிக்குவாங்க. அது என்னன்னா, அந்த பிரேக்கப்ப சரி பண்றதுக்காக ஒரு காரணமா தான் இருக்கும். ஆனா, அதுவுமே சரியான உறவ சூஸ் பண்றாங்கன்றது கிடையாது. இந்த காயத்துக்கு மருந்து போடுறதுக்கு இன்னொரு உறவு உருவாக்குற மாரி ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே ஜம்ப் ஆயிட்டே இருப்பாங்க. பல உறவுகள்ல சிக்குவாங்க. அப்போ அவங்க நெனச்ச ஒரு திருப்தியான உறவு தேடல், அவங்க தேடின விஷயங்களும் அவங்களுக்கு சமமாக அமையல அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம். அண்ட் வந்து இப்போ இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போவாங்க. மேபி அது ஒரு சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். நமக்கும் ஒருத்தங்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருக்கலாம். சரியா யோசிக்காம எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்களோ, அதே அளவு ஃபாஸ்ட்டா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியேறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன? இது மேஜரா இப்ப எனக்கு வரக்கூடிய கிளையண்ட்ஸ் கேஸஸ் பார்க்குறேன் இல்லையா? எனக்கு ஒரு உறவுல நிலைச்சு இருக்க முடியல. அதே சமயம் ஜம்ப் ஆயிட்டு இருக்கிற மாரி, இப்ப நீங்க கேட்கிற மாரி அடுத்தடுத்தது ஒரு உறவுக்கு போறாங்க. ஒரு 3 மந்த்ஸு அத எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அந்த உறவுல ஃபர்ஸ்ட்டு என்டர் ஆகும்பொழுது ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் குடுக்கக்கூடிய டைமு எல்லாமே நெறைய இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு போரிங் ஸ்டேஜ் வந்துரும். போரிங் ஸ்டேஜ் வந்தோனே அடுத்தது வெளியில வருவாங்க. அது என்னன்னா, ஒரு உறவுல நுழையும்பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன்ஸ் ரிலேட்டடான கிளர்ச்சிகள் தான் இங்க சொல்லணும். அது யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல ஏஜ் பெர்சனா இருக்கணும். பெர்சனா இருந்தாலுமே, எல்லாருக்குமே என்னன்னா, அந்த அவங்களுக்கு பிறந்ததிலேருந்து அந்த உணர்வுகள் சார்ந்து, உணர்ச்சிகள் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இந்த லைஃப்ல அனுபவிக்கணும், ஒரு ஆண்கிட்டேருந்து தனக்கு என்னென்னலாம் கிடைக்கணும்னு ஒரு பெண் நினைக்கிறாளோ, ஒரு பெண்கிட்டேருந்து ஒரு ஆணுக்கு என்னென்னலாம் கிடைக்கணும்னு அவன் நினைக்கிறானோ, அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தான் அடுத்தடுத்த உறவுன்னு போறாங்க. அந்த ஒரு உறவுல அவங்களால நிலைச்சு நிக்க முடியாததுக்கு காரணம் திரும்ப திரும்ப அந்த டிசப்பாயின்மெண்ட் தான். அப்போ ஒரு புரிதலுக்கு வரணும். நீ எத்தனை உறவுகளுக்குள்ள போனாலும் உன்னால திருப்தி அடைய முடியாது. மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாவும் இருக்க மாட்டாங்க. பெர்ஃபெக்ட்டா ஒரு வுமனோ, பெர்ஃபெக்ட்டா ஒரு மென்னோ இருக்கக்கூடிய நிலைமைன்றது பாசிபிளே கிடையாது. அப்போ ஒரு உறவுல நீ நிலைப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னா, அந்த உறவுல இருக்கக்கூடிய குறைகளையும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, பேலன்ஸ் பண்ணுனா தான் அந்த ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ண முடியும். அதாவது 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா சில குறைகள் இருக்கு. அவங்களோட பிஹேவியர் சிலது வந்து அக்செப்டபிளா தான் இருக்கு. மேனேஜபிளா தான் இருக்கு. அப்படின்னா தான் அந்த உறவ நீ கன்டின்யூ பண்ண முடியும். இது வேண்டாம் இனிமே, இன்னொன்னு பார்க்கலான்னா, இன்னொன்னும் வேறு விதமா உனக்கு கம்ஃபர்டபிள் இல்லாம தான் இருக்கும். ஸோ மனிதர்கள் பலவிதம். அது வந்து நீ உன்ன மாதிரியே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மனிதன வந்து லைஃப்ல பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். அப்போ நீ மனுஷன பிரெடிக்ட் பண்ணவும் முடியாது. பழகுனதுக்கு அப்புறம் தான் புரியும். அப்போ உறவுன்ற ஒரு விஷயம்ன்றத நீ சஸ்டெயின் பண்ணணும்னு நினைச்சேன்னா, அங்க எதிர்பார்ப்புகள குறைச்சுக்கணும். அக்செப்டன்ஸ் வரணும். அப்பதான் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். அப்போ இது இல்லைன்னா இன்னொன்னு, இது இல்லைன்னா இன்னொன்னுன்றது அன்ஸ்டாப்பபிளா அந்த லவ்வும், அஃபெக்ஷனையும் தேடி போற மாதிரி ஒரு எண்டுல என்ன ஆகும்னா, அதுவே லைஃப்க்கு பெரிய ஒரு ட்ராஜடியா முடிஞ்சு போயிடும். முன்னாடி எல்லாம் வந்து உறவுகள வந்து எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் கட்டி காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து இருப்பாங்க. பட் இப்போ டிவோர்ஸஸ வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 20 இயர்ஸ் அந்த மேரேஜ் லைஃப்குள்ள இருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு பிரேக்கப் அந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்க்கு வராங்கல்ல. ஸோ அந்த டிசிஷன் வந்து ஏன் எடுக்குறாங்க? அதுவும் இப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல ரொம்ப அதிகமா பார்க்க முடியுதுல்ல. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்?
இதுல அந்த ஒரு காலகட்டம், நம்மளுடைய அம்மாக்கள் பாட்டிகள் காலகட்டத்துல ஃபினான்ஷியலா பெண்கள் வந்து வெல்த்தியா இருக்க மாட்டாங்க. இப்பயுமே ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஃபினான்ஷியலா வெல்த்தியா இல்லாத பெண்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் கணவனுடைய தயவுல தான் வாழ்ந்தாகணும், பிள்ளைகளை அடுத்தது கரை சேர்க்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்க்காக சில விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, டாலரன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்ல இருக்காங்க. ஸோ இந்த கடமைகள்லாம் முடிஞ்சிட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், உனக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை, ஏன் இன்னமும் இந்த விஷயத்தெல்லாம் நீ தாங்கிட்டு இருக்கணும். லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனை அதெல்லாம் காலங்காலமா இருக்கும். யாரோ ஒருத்தர் அதை ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ விட்டு கொடுத்து போறதுனால தான் அத்தனை வருஷம் வாழ்க்கை ரன் ஆகி வந்திருக்கும், பிள்ளைகள்லாம் செட்டில் ஆயிருப்பாங்க. அப்போ இப்ப உள்ள பெண்கள் என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஈவன் தோ நான் ஃபினான்ஷியலா வெல்த்தியா இருந்தாலும் பிள்ளைகளை வச்சு நான் அடுத்தது சர்வை பண்ணிக்கிறேன். பிள்ளைகள் ஒரு காலகட்டம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, பிள்ளைகள் கீழே இருந்துக்கிறேன், உன்னையே நான் டாலரன்ஸ் பண்ணணும் இந்த வயசுக்கு மேல, என்னால முடியல. ஒரு உமன் கூட நம்ம வீடியோஸ்ல பார்த்துருப்போம், தன்னுடைய 55 வயதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க. காரணம் 3 வேளையும் அவர் குக் பண்ண சொல்லிட்டே இருக்காருன்றதுதான் காரணம். அது ரொம்ப பணிக்கையா இந்த விஷயம்தான் வேணும், இப்படிதான் இருக்கணும், 3 வேளையும் நான் கிச்சன்லயே தான் கிடக்குறேன் இந்த 25 வருஷம் கல்யாண வாழ்க்கையில, இதுக்கு மேல என் பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இதுக்கு மேல இந்த வாழ்க்கையில இவருக்காக நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், எனக்குன்னு உடல் இருக்கு, சதை இருக்கு, அதுல எனக்குன்னு சில பண்புகள் இருக்கு, அது எனக்காக நான் வாழ முடியலையே. ஸோ எனி டைம் வந்து என்னதான் அந்த பெண் வந்து கிச்சன்லயே இருக்கக்கூடிய மனைவியா இருந்தாலும் அவர் வந்து அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த கிச்சன்லயே வேலை வாங்குற ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் அன்பு கொடுத்திருந்தாரு அப்படின்னா, நீ தாமா என் மனைவின்ற உணர்வு கொடுத்திருந்தாரு அப்படின்னா அப்படியாவது அதுல சஸ்டெயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ தன்னுடைய தேவைகளுக்காக மட்டுமே நான் அந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு வேலைக்காரி மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வுகள், எமோஷனல் அபியூஸ் இருக்கு இல்லையா, அந்த அபியூஸை ஏத்துக்க முடியாம தான் பர்ஸ்ட் அவுட் ஆகி ஒரு 55 வயசாயிடுச்சு, இனிமே என்ன பிள்ளைகள் அன்றல நம்ம வாழ்ந்துப்போம், இவருக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை இதுதான், இந்த வயசுக்கு மேல நம்ம கொடுத்துக்கலாம், நம்மளால வாழ முடிஞ்சிடும் அப்படின்னு இப்ப போல்டா வந்து அந்த கிரே டிவோர்ஸ்ன்றத பெண்கள் வெளியில வந்துடுறாங்க. யூஸ்வலா மேம் ஒரு பிரேக்கப் அப்படிங்கிறப்ப வந்து அந்த இடத்துல பெண் எடுக்கிற முடிவு தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா, அவங்க முடிவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை அந்த இதுல இருக்கா அந்த உறவுக்குள்ள? பெண் சார்ந்து நம்ம மனதளவுல பார்த்தோம் அப்படின்னா, அவ எமோஷ்னலா எதுனா ஹர்ட் ஆயிட்டா, அவன் ரொம்ப நல்ல பையன், வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, ஆனா எமோஷ்னலா அந்த பொண்ணை புரிஞ்சுக்கல, ஹர்ட் பண்ணிட்டான், வெறுக்க வச்சுட்டான் அப்படின்னா அது ஏதோ ஒன்ஸ் ஒரு சம்பவமா இருக்கலாம். சரியா, அது எதுன்னு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது, அது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. அது வந்து அதை எமோஷ்னலா அவளுடைய மனதை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெறுப்புணர்வை அந்த பையன் கொடுத்துட்டான். திரும்ப எத்தனை தடவை அதை சாரி கேட்டா கூட அது சரி பண்ண முடியாத அளவுக்கு வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வர முடியாது. கண்டிப்பா அந்த பிரேக்கப்னா பிரேக்கப் தான். அவ வந்து அந்த அந்த ஆண் திரும்பியும் அந்த பெண்ணுடைய மனதுல வந்து திருப்பியும் அந்த பழைய, அது மனைவியா இருந்தா கூட எத்தனையோ பெண்கள் கணவனை வெறுத்துட்டே வாழ்றாங்களே அதே ஃபேமிலியில. ஒரு பெண்ணுடைய மனதை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். ஒரு பெண்ணை வந்து நீங்க அவளை உடல் அளவுல அனுபவிச்சுட்டீங்கன்றால அவளுடைய மனதை கவர்ந்துட்டீங்கன்றது நினைக்கவே கூடாது. மனதை கவர்ந்துட்டீங்கன்றது அர்த்தமே கிடையாது. உடல் அளவுல ஒரு கணவனே ஒரு மனைவியை அடைஞ்சிருந்தாலும் அவ மனதளவுல அந்த கணவனை வெறுத்ததுதான். அதுதான் பின்னாடி ஃபியூச்சர்ல கிரே டிவோர்ஸா மாறுது. ஸோ ஒரு பெண்ணை வந்து எமோஷ்னலா அபியூஸ் பண்ணிட்டாங்க, ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ அதுல இருந்து வெளியில என்னத்த சமாதானம் கொடுத்தாலும் அவளால அதை சரி பண்ணிக்க முடியாது. மேம் யூஸ்வலாக வந்து நம்ம படங்களை பார்க்குறப்ப வந்து அதில் ஒரு போர்ட்ரேயல் இருக்கும். பிரேக்கப் அப்படின்னா வந்து பெண்கள் பெருசாக வந்து எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதே டைம் ஆண்கள் வந்து தாடியெல்லாம் வளர்த்து இவ்வளோ வருஷம் அந்த பெண்ணோட அந்த நினைப்பிலேயே வந்து வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு போர்ட்ரேயல் இருக்குல்ல, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையா? உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா ஆண்களுக்கு தாடி இப்போ ஸ்டைலுக்காக கூட வளர்த்துக்கிறாங்க. முன்ன அது மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால தாடி தேவதாஸ்னா தாடி வச்சிருந்தாருன்னு ஒரு அடையாளத்தை வச்சு எல்லாருமே அது மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பெண் வந்து இந்த சொசைட்டில நான் ஒரு பிரேக்கப்ல இருக்கேன் அப்படின்னு வெளிப்படையா காமிச்சிக்க கூடிய சொசைட்டில நாம இல்லை. நான் ஒரு பையனை விரும்பினேன்,
அவன் என்னை ஏமாத்திட்டான், நான் ரொம்ப இன்னமுமே அவனை விரும்புறேன் அப்படின்னு பொழுதன்னைக்கும் அழுதுட்டு உட்காந்துருந்தா அதை இந்த சமூகம் சமூகம்ன்றது இங்க யாரு சொல்றேன் அப்படின்னா அவளுடைய குடும்பமையும் சேர்த்துதான் சொல்றேன். குடும்பம் இப்ப அவளுக்கு ஆறுதல் சொல்லாது. நீ ஒரு பொண்ணு தானே, நீ எதுக்கு அவனை பார்த்த, நீ எதுக்கு அவன்கிட்ட, அவளுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, அவளுக்கும் லவ்ன்ற ஒரு விஷயம்லாம் தான் தோணும் அப்படின்றத ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா நாங்க உணரலாம். அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பிரேக்கப்ல வர்ற கேர்ள்ஸ் இருக்காங்க, காலேஜ் கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிற உமன்ல இருந்து வராங்க. ஆனா அவங்கள நாங்க பார்க்கக்கூடிய பார்வையும் இந்த சமூகம் பார்க்கக்கூடிய பார்வையும் ஒரே மாதிரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால பெண்கள் வெளிப்படுத்துறது இல்லை. எத்தனையோ பெண்கள் பிரேக்கப்ல இருந்து வெளியில வர முடியாம இன்னும் திருமணம் கூட பண்ணாத பெண்களும் இருக்காங்க. இன்னொரு ஆணை விரும்ப முடியலன்றதை விட பிரேக்கப்ல இருந்து அந்த வெளியில வராம திருமணம் பண்ணி ஒரு ஆணுடைய லைஃபை நான் வீணாக்க விரும்பல அப்படின்னே ஒதுங்கி இருக்கு. ஆனா அந்த பொண்ணு ஓப்பனா சொல்ல முடியுமா? இப்போ ஒரு ஆண் தாடி வச்சுக்கிட்டு நான் இது மாதிரி ஒரு பொண்ணை விரும்பினேன், இது மாதிரி எனக்கு வந்து என்னோட சுத்துனா பண்ணா எல்லாம் செஞ்சா என்னை வந்து கழட்டி விட்டுட்டு இப்போ வேற ஒருத்தனை பார்த்துட்டு போயிட்டான்னு எவ்வளவோ கானா சாங்லாம் பாடுறாங்க ஓப்பனா கேமரா முன்னாடி வச்சுட்டு சோஷியல் மீடியால. எந்த பொண்ணாவது அப்படி பிரேக்கப்னு பாடிட்டு இருக்காளா? பாட முடியாது. இந்த சொசைட்டி வந்து அதை பெண்ணுன்னா அதை எல்லார்த்தையும் நீ வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் வாழணுன்றத பை பர்த்ல இருந்தே நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப அந்த பெண் காமிச்சுக்கிறது இல்லை, சொல்றது இல்லை, உடஞ்சி அழுறது இல்லை. அவள் அழுத விஷயங்களோ அவ உடஞ்சதோ என்னன்னா 4 செவுத்துக்குள்ளதான் இருக்கும். அது மேபி வந்து அவளுடைய தலையணைக்கு மட்டும்தான் தெரியும். அவ அழுத நேரங்களோ ஃபீல் பண்ண விஷயங்களோ அவ பாதித்த விஷயங்களோ மறக்க முடியாம இன்னும் தவிச்சிட்டு இருக்கிறதோ இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. அதுல ஆண்கள் மட்டும்தான் பெருசா பாதிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, பெண்களும் தான் பாதிக்கிறாங்க. ஆமா, ஃபைனலா வந்து இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு தங்களோட வாழ்க்கைய திரும்ப ஒரு ரீபில்ட் பண்ணிக்கிறதுல யார் ரொம்ப நல்லா ரீபில்ட் பண்றாங்க, ஓரளவு இண்டிபெண்டா அவங்கள தானே கேரி பண்ற அளவுக்கு, ஆண்களா பெண்களா? இது வந்து பிரேக்கப்புக்கு அப்புறம் லைஃபை வந்து ரெனியூ பண்ணிக்கிறதுக்கு யார் பண்றாங்க அப்படின்னா 2 பேருக்குமே ஒரு காலம் எடுக்குது. பிரேக்கப்ல ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய கிளைண்ட்ல நான் ஆண்களை பார்த்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஷேர் பண்றேன். வந்து தடவை ரொம்ப அழுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 செஷனுமே அழுதுட்டு தான் இருப்பாங்க. 5 செஷனுமே அழுது அந்த பெண்ணை வெறுக்கிற மாதிரியான எதனா சூழ்நிலைகள் நடக்குது. அதுக்கப்புறம் அவ வந்து மெரிட்டல் லைஃப்ல போயிட்டா, அவளுக்கு குழந்தை பிறந்துட்டு அவ சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா, நம்மள அவ நினைச்சிட்டு இல்லையே அப்படின்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது நம்ம அது ரிலேட்டடா கவுன்சிலிங் கொடுக்கும்போது அப்ப நீ உன் லைஃப் இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிய, அவ நல்லா வந்து சரி பண்ணிக்கிட்டால, அப்போ உன் லைஃபை நீ பார்க்கணும்ல. எப்படி ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா ஒரு காலகட்டம் எடுக்குது இல்ல நமக்கு அந்த ஹீலிங் ப்ராசஸ், அதே மாதிரி தான் இதுக்குன்னு ஒரு டைம் எடுக்குது. டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தன்னை தானே அதை வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன்லாம் அட்டன் பண்ணி தன்னை தானே அதை வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இது மட்டும் இல்லடா லைஃப் அப்படின்னு அவங்க உணர்றாங்க இல்லையா. லவ்ன்றது அன்ஸ்டாப்பபிள். ஸோ லவ் பண்றதுக்கு பர்சனோ நம்மளுடைய லைஃப் பார்ட்னரா வரப்போறவங்களோ நம்ம நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு விஷயமும் தனக்கு தானே ஒரு மெச்சூரிட்டிக்கு வருவாங்க. இட் வில் டேக் டைம். 1 இயர் எடுக்கலாம், 2 இயர்ஸ் எடுக்கலாம், 3 இயர்ஸ் கூட எடுக்கலாம். அப்போ நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டியில தன்னை பிஸியா வச்சுக்கிறது, ஒரு ஜாப், ஒரு ஆண்னா ஒரு ஜாபுக்கு போயிட்டான்னா கொஞ்சம் மறந்து தன்னை கையாள ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் லைஃபுக்கு போறது வரைக்கும் அந்த பேர்னிங்ன்றது இருக்க தான் செய்யுது. அதே போலதான் ஒரு பெண்ணுமே இனிஷியல் டேஸ்ல இது மாதிரி அழுதுகிட்டு ரொம்ப வந்து எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னா படிக்கிறதுல ஃபோக்கஸ் போய் அப்படிலாம் ஹீல் ஆகி வந்து நமக்கு அந்த மெச்சூரிட்டி ஏஜும் முக்கியம். மோஸ்ட்லி வந்து இந்த பிரேக்கப்ன்றத சீக்கிரம் அதை வந்து சரி பண்ணிக்கிறாங்கன்னா ஆஃப்டர் 21 இயர்ஸ். 21 வயசுக்கு மேல கடந்து போனவங்க இது ரொம்ப ஈஸியா கடந்து வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். நான் பார்த்த மனிதர்கள்ல சொல்றேன். ரொம்ப இந்த யங் ஸ்டேஜ், டீனேஜ், லைக் வந்து இப்போதான் காலேஜ் 2nd இயர் 3rd இயர்னா அவங்க தான் ரொம்ப என்னன்னா சம்டைம்ஸ் வந்து லைக் ரொம்ப வந்து அடாவடியா கூட, அதாவது அந்த பெண்ணை கஷ்டப்படுத்துறது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டரா கூட மாறிடுறாங்க. சில பேர் சைலண்டா விட்டுருவாங்க பசங்க, சில பேர் அந்த பொண்ணை எப்படி கஷ்டப்படுத்தலாம், அவ என்னை ஏமாத்திட்டால,
அப்போ அவளை எப்படி வந்து வஞ்சன்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி ட்ராக்ல போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ரெண்டுமே இருக்கு. அப் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு 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 ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரீம் அப்படியும் இருப்பாங்க. இல்ல எக்ஸ்ட்ரீம் வந்து அந்த பொண்ணை வந்து விட்டு கொடுத்துட்டு அது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இதெல்லாம் தன்னை தானே வந்து அழிச்சுக்குவாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேஜ் தான். நிறைய பேர் இந்த ஆசிடை ஊத்துறது இது மாதிரியான வயலன்ஸ்ல எல்லாம் ஏற்படுறது அந்த மனநிலை தான் காரணம். ஒன்றும் எக்ஸ்ட்ரீம் ஆனால் ஒரு பொண்ணு அது மாதிரி பண்றது இல்லை. எங்கேயுமே நம்ம பெண் அது மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நீ யாரையும் வந்து சொசைட்டி முன்னாடி நீ ஒரு இது மாதிரி ஒரு விஷயத்துல நீ வந்து எமோஷ்னலி பிரேக் ஆயிருக்கன்றது தெரியக்கூடாதுன்னு அதனால பெண் தன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. ஒரு ஆணால் அது முடியல. ஓகே. ஸோ வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பிரேக்கப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அதே டைம் ஒரு 21 இயர்ஸ்க்கு பிறகுனா அவங்க ஒரு மெச்சூர்டா வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான காரணம் என்ன மேம்? அவங்களோட லைஃப் சிச்சுவேஷனா? அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா ஒரு 21 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டடீஸ்லாம் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஜாப்ல இருப்பாங்க. ஒரு சோஷியல் இம்பேக்ட்ல இருப்பாங்க. தன்னை சுற்றிலும் நிறைய மனிதர்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அப்போ என்ன சிந்தனை என்ன ஆகும் அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் மனிதர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ லவ்ன்ற ஒரு விஷயம்ன்றது வந்து அன்ஸ்டாப்பபிள். அப்போ மனசு வந்து தடுமாறிட்டே இருக்கும். இப்போ சொன்னீங்களே அந்த உறவுகளில் ஜம்பிங் ஆகுறது இப்போ ரொம்ப இயல்பா. இப்போ ஒரு ஐடி செக்டார்ல ஒர்க் பண்றாங்கன்னா ரொம்ப ரிலேஷன்ஸ் இப்போ வந்து நிறைய அதுல இது வச்சிருக்காங்க. லைக் வாட்ஸ்அப் சேட்டிங்ல மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு லைக் நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. அப்படின்றப்போ ஒரு மெச்சூரிட்டி வந்துடுது. நிறைய பேர்கிட்ட பழகுறோம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம்னா அதுக்கப்புறம் ஏர்னிங் மணின்னு கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகுது. அப்புறம் ஃபேமிலிக்கு நம்ம தான் பொறுப்புன்றது ஆம்பளை பசங்களுக்கு கண்டிப்பாக வந்துருந்து அப்படின்றப்போ அப்போ தனக்கான லைஃப் பார்ட்னரை ரொம்ப பொறுமையாக நம்ம சூஸ் பண்ணணும். யார்கிட்டையும் லவ் லைஃப்னு நம்ம சிக்கிடக்கூடாதுன்றத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து நம்ம ஹார்மோன்ஸ்னால நடக்குது. அப்போ ஈஸியா சிக்கிடக்கூடாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற லைன்லயே போய்ப்போம் அப்படின்னு இப்பெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு. அதனால ரொம்ப யாரும் வந்து லவ் மேரேஜ் அப்படின்றத விட ரொம்ப பொறுமையா ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் 2 ஃபேமிலிக்கும் ஒத்து வருதுன்னா பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் லைஃப்ன்றதே இந்த காலகட்டத்தில் சூஸ் பண்றாங்க. அதுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் அந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் அந்த 21 இயர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய மெச்சூரிட்டி தான் காரணம். ஓகே மேம். ஸோ வந்து பிரேக்கப்புக்கு பிறகும் ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும். அது சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம்.